அமெரிக்கா இந்தியாவின் இறக்குமதி பொருட்களுக்கு மீதான விதித்த 50% வரி, இது ஒரு மிகப்பெரிய ஒரு வர்த்தக போரா உலக நாடுகள் மத்தியில பார்க்கப்பட்டிருக்கு. சரி, வர்த்தக போன்றது இப்போ அவன் போட்டிருக்கான், திருப்பி வாபஸ் வாங்கிடுவான் கொஞ்ச நாளில். முதல்ல ட்ரம்ப் பண்ணுறதுலாம் நல்லதாக தான் தெரிஞ்சுது. ஆனால் கடைசியில் பண்ண கோமாளித்தனத்துக்கு இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ ஆயில ரிசர்வில் வச்சுட்டு நீ எவன்டா இருக்கான்னா முள்ளையை போட்டு தின்னுட்டு நீ உன் டாலரில் நாங்கள் வியாபாரம் பண்ணால் எதுக்கு பண்ணுறோம்? இப்போ இந்த அமெரிக்கா பாகிஸ்தானோட வர்த்தக ஒப்பந்தத்தை ஃபைனல் பண்ணி முடிச்சுட்டாங்க. பாகிஸ்தானோட ராணுவ தளபதி அங்கே போயிட்டு இந்தியாவுக்கு மானியாருக்கு ஒரு மயிரும் கிடையாது. அவன் எண்ணெய் எடுக்கிறேன்னு சொல்றாங்களே சார். அங்கே என்ன எங்கே காலமாட்டில் எங்கே போய் பால் கறக்குது? தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். அமெரிக்கா இந்தியாவின் இறக்குமதி பொருட்களுக்கு மீதான விதித்த 50% வரி நாளை முதல் அமலுக்கு வருது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வர்த்தக போரா உலக நாடுகள் மத்தியில பார்க்கப்பட்டிருக்கு. சார் எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது வர்த்தக போன்றது இப்போ அவன் போட்டிருக்கான், திருப்பி வாபஸ் வாங்கிடுவான் கொஞ்ச நாளில். தொடர்ந்து இதெல்லாம் பண்ண முடியாது. ட்ரம்ப்புக்கு தொடர்ந்து பின்னடைவுக்கு மேலே பின்னடைவு வந்துட்டு எல்லா விஷயத்துலையும். இப்போ என்ன அப்படின்னா, சவுத் கொரியா நேற்று என்ன ஆயிடுச்சுன்னா, சவுத் கொரியா அமெரிக்காவோட பெரும் அடிமை, சூரமொக்க அடிமை. ஏன்னா தென்கொரியாவும் வடகொரியாவும் மோத விட்டதே இந்த அமெரிக்காவும் பிரான்ஸுக்காரனும் ரஷ்யனும் தான். புரியுதா? ஸோ ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஆளுக்கு ஒரு பக்கமாக எடுத்துகிட்டு தான் நார்த் கொரியா சவுத் கொரியா எடுத்துகிட்டு அவன் கம்யூனிஸ்ட் கண்ட்ரியாக போயிட்டான். இவன் ரைட்டிஸ்டாக இருக்கான். அப்போ இவனுக்கு எல்லா பேக்கப் ஆயுதம் எல்லாம் கொடுக்கறது பூரா சவுத் கொரியாவுக்கு அமெரிக்கா தான். சவுத் கொரியாவே இந்த பிரிக்ஸில் சேர்றான். அப்போ ட்ரம்ப்பு பண்ணுற கோமாளித்தனத்துக்கு முதல்ல ட்ரம்ப் பண்ணுறதுலாம் நல்லதாக தான் தெரிஞ்சுது. ஆனால் கடைசியில் பண்ண கோமாளித்தனத்துக்கு இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நாடுகளும் அவர்கள் கூட்டணியிலேருந்து உடையிற மாதிரியான ஒரு சூழலில் இருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படும். ஸோ அதனால் ட்ரம்ப் ஒரு நம்பகத்தன்மையான ஆள் கிடையாது, ஒரு வியாபாரி தான். எந்த நேரத்தில் வேணாலும் 50% 10% ஆக்கிடுவாங்க. புரியுது அவங்களுக்கு? ஸோ அதனால் விரைவில் அது 25% மாறும். 20-25 மெயின்டைன் ஆகும். என்னென்னா 50 ஆக்கி விட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம மோடிஜி நம்மளை ஏமாத்துற மாதிரி தான். 60 ரூபா விட்டுற பெட்ரோலை 120 ரூபா வரைக்கும் கொண்டு போயிட்டு கடைசி 110 ரூபாவில் கொண்டு நிறுத்தினாங்க பாருங்க. 10 ரூபா குறைச்சிருக்கோன்னு. இந்த மாதிரி நம்மளும் பழகிட்டோம்ல சார். பழகிட்டோம்ல. இதுதான் ஹியூமன் கேபிட்டல்ஸோட மைண்ட் செட்டு. பழகிடுவான். 70 ரூபா இருந்தது ஒரு காலத்தில், 120 வந்துச்சு. அது வரைக்கும் 10 ரூபா குறைச்சான் இல்லை. இப்போ வரைக்கும் ஒரு வருஷமாக ஏற்றாமல் வச்சுருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷன்றத ஒரு மனநிலை இருக்குல்ல. இதை கொண்டாந்துருவாங்க. இதை ட்ரம்ப் நமக்கு செய்கிறான். இவங்க மக்களை நம்ம நாட்டு மக்களையே நம்ம ஆளை ஏமாத்துனாங்க. அவன் வெளிநாட்டுக்காரன் நம்ம ஆளை ஏமாத்துறான். 50ன்னு போட்டு அடித்து பேச்சுவார்த்தை நடத்தி 25 குறைச்சிருவாங்க. குறைச்ச நல்ல வேலை 25 விட்டான்டா ட்ரம்ப்பு அப்படின்ற ஒரு நிலையை ஏற்படுத்திருக்கு. ஆனால் நாடகம் தான் இது. குறைச்சிருவாங்க. நீங்கள் கொஞ்ச நாளைக்கு 50ன்னு போட்டு குளறுபடி பண்ணி இப்போ இந்தியாவோட பேச்சுவார்த்தை அதோட பேச்சுவார்த்தை அப்படி இப்படின்னு போச்சு. கடைசி 25 கொண்டு வந்து. இந்த ரஷ்யாட்டிருந்து எண்ணெய் வாங்குறதுனால நாங்கள் இதை பண்ணுறோம், ரஷ்யாட்ட எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே சார். அது கூட சொல்கிறபடி நம்ம நாட்டை என்ன பண்ணணுன்றது நம்ம தான் முடிவு பண்ணணும். இவன் எப்படி முடிவு பண்ண முடியும்? சார் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் கவர்மெண்ட் ஒத்துக்கலை, இந்தியன் கவர்மெண்ட் ஒத்துக்கலை. அது ரஷ்யாட்ட வாங்கணுமா வேணாமான்றது எங்கே குறைச்சி கொடுக்குறது அங்கே தானே வாங்க. சரி நீ கொடு, ரஷ்யா என்ன ரேட்டு கொடுக்குறான்னா அந்த அளவுக்கு எங்களுக்கு கொடுத்தேன்னா நான் எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே வாங்க போகிறோம். நீ ஆயில ரிசர்வில் வச்சுட்டு நீ எவன்டா இருக்கான்னா முள்ளையை போட்டு தின்னுட்டு நீ உன் டாலரில் நாங்கள் வியாபாரம் பண்ணால் எதுக்கு பண்ணணுன்றது தான் இந்தியாவோட கேள்வி. சின்ன நாடாக இருந்தால் அதை அதிபரை முடிச்சுருவாங்க, நாட்டை முடிச்சு விட்ருவாங்க. இப்போ நம்மளை கை வைக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். அதனால் வரியை போட்டு நம்மளுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க, குறைச்சிருவாங்க. நம்ம எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறோம், அவங்க எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறோம், நம்ம திருப்பி எதிர்த்து அடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது இன்னும் ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா 25 குறைஞ்சிடும். வர்த்தக ஒப்பந்தம் நீண்ட நாளாக அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க சார். அமெரிக்காவுடைய விவசாய பொருட்களை இந்தியாவில் இறக்குமதி செய்ய இறக்குமதி பண்ண மாட்டான். அது பூராமே நம்ம மக்களை மறைமுகமாக கொலை செய்வதற்கான திட்டம். அவன் வியாபாரத்துக்காக இப்போ இது மரபணு மாற்றப்பட்ட பால், மரபணு மாற்றப்பட்ட விதைகளை விற்கணும்னு பார்க்குறான். அது இந்தியன் கவர்மெண்ட் ஒத்துக்கல. பிப்ரவரி மாதத்துலேருந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் ஒத்துக்காது. எப்போவுமே ஒத்துக்கிட்டாங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டை மக்கள் இப்போ எதையாக கழட்டிட்டு அடிச்சிருவாங்க. அது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தெரியும். இந்தியன் கவர்மெண்ட்டும் மக்கள் இந்த மாதிரி கொல்லணுன்ற அளவுக்கு போக மாட்டாங்க. அவன் மிரட்டலுக்கு பயந்து அவன்கிட்ட இந்த அசைவ பால்னு சொல்லி அதை வாங்கணுன்றான். இங்கேயே பால் பெருகி இது ஒரு பெரிய மார்க்கெட்டு, பால் மார்க்கெட்டு. சவுத் இந்தியா நார்த் இந்தியா சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு தேவையான இது நம்மகிட்டே இருக்குது, வளங்கள் இருக்குது. அவன்கிட்ட ஏன் போய் வாங்கணும்? இப்போ நம்ம வீட்டில் ஒரு பொருள் இருக்குது, அப்புறம் அதுக்கு நல்ல தண்ணி வருது, குழாயில் வருது, ஃபில்ட்ரு வாட்டரே வருதுங்கும்போது அவன் கேன் வாட்டர் நம்ம ஏன் போய் வாங்கணும்? ஸோ அந்த மாதிரி கதை தான் இது. அதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் ஒத்துக்காது. அவனே குறைச்சிடுவான். நம்ம ஏறி அடிக்கிறதுலேயும்
நம்ம இறங்கி வரமாட்டோம்னு தெரிஞ்சால் அவனே 25% வந்துடுவான் ஒரு 2 மாதத்தில். இப்போ அந்த ஏரி அடிக்கிறது, அப்போ இவர் மோடி அவர்கள் சொல்றாரு நாட்டுடைய மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயத்தை தான் அந்த அரசாங்கம் செய்யும்னு சொல்றாரு. அதுக்கு தானே ஒரு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்புறம் என்ன, நான் மக்கள் நாசமாக போகிறதுக்கு அப்புறம் தேர்ந்தெடுத்தாங்க. நாங்கள் ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வைக்கிறோம், நீங்கள் எங்களை நாசமாக்கி தெருவில் விட்டுருங்க, அதுக்கு அவனு ஓட்டு போட மாட்டானே. உன்னை தேர்ந்தெடுத்திருக்கதே இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கும் இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கும், அதுதானே தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது என்ன அவர் சொல்லி தான் நமக்கு தெரியணுமா? ஆனால் அந்த காட்டனோட வரியை குறைச்சிருக்கிறாங்களே சார் டெம்பரவரியா, அது அமெரிக்காவுக்கு ஒரு சாதகமான நிலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே. இல்லை, பிஸ்னஸில் எப்படி வேணாலும் இருக்கலாம். காட்டனுக்கு குறைக்கிறான், வாழைப்பழத்துக்கு குறைக்கிறான், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. மரபணு மாற்றப்பட்டதை நம்ம இறக்கக்கூடாது. அவன் மிரட்டலுக்கு நம்ம பணிய வேண்டிய அவசியமும் கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் இந்திய அரசு பணியலை, அது வரைக்கும் சந்தோஷம். எந்த இதுக்கும் பணியலை. ரஷ்யாட்ட தான் என்ன வாங்குவோன்னு சொல்லியிருக்காரு. ஜெய்சங்கரே அதை தெளிவாக சொல்லியிருக்கும் போது இந்த ஒரு விவகாரத்தில் மத்திய அரசை நம்ம பாராட்டலாம். ஏன்னா அவனுக்கு அடமெண்ட்டாக அவன் சில ரொம்ப மோசமான மக்களுக்கு கெடுதலை ஏற்படுத்தக்கூடிய, கேடு காலத்தை ஏற்படுத்தக்கூடிய பால், குதிரை கறியெல்லாம் போட்டு அதை வச்சு மாட்டுக்கு தீவனம் தயாரித்து அதை போட்டு அந்த பாலை விற்கணுன்றான். ஸோ அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறல. மரபணு மாற்றப்பட்ட விதைகள் நமக்கு தேவையில்லை. நம்மகிட்ட ஏகப்பட்டது இருக்குது, இவன்ட்ட ஏன் போய் வாங்கணும்? அதனால் அவன் 50% போட்டானா அவனை கழட்டி விட்டு ஏறி அடிக்க வேண்டியதான். அதுக்கான வேலைகளை செய்யணும், இந்திய அரசு செய்யணும், இன்னும் வேகமாக செய்யணுன்றது தான். வர்த்தகங்கிறத தாண்டி சார் இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் இந்த பிரிக்ஸ் நாடுகளை குறி வைக்கிறாரு. ஏன்னா இந்தியா மாதிரியே பிரேசில், அப்புறம் ரஷ்யா, சைனா, இதுதான் பிரிக்ஸ் நாடுடைய தூண்களாக இருக்கக்கூடியது. இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புடைய தூண்கள் இந்த நாடுகள் தான். இதை குறி வைக்கிறாரா ட்ரம்ப்? ஆமாம், தனக்கு எதிரி ஒருத்தர் முளைச்சி வரான், அது வேகமாக வர்றான், எல்லாம் ஒன்று சேர்றாங்கன்றப்ப முன்னாடியே தடுப்பதற்காக அவர்கள் அதை வேலையை செய்ய தான் செய்வாங்க. ஏன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பை பொறுத்த அளவுக்கு எல்லா முக்கியமாக அமெரிக்காவோட பெரிய நாடுகள் தான் இருக்குது. சைனாலாம் அமெரிக்காவை விட பயங்கர ஒரு வல்லரசாக இப்போதைக்கு இருக்குது. கட்டமைப்பில் அமெரிக்கா இருக்கலாம் 200 வருஷமாக. இப்போ அதை ஒழிச்சு கட்டி ஒரு போர்னு வந்தால் அமெரிக்காவை நாசக்காடாக்க முடியும், சைனா வளைய முடியும், ரஷ்யா வளைய முடியும். இதில் இவங்கெல்லாம் ஒன்றா வேறு சேர்றாங்க. அப்படிங்கும்போது இப்போ பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, அதுக்கப்புறம் இப்போ சவுதியும் வேறு சேர்ந்துருக்கான். ஸோ இப்படி இருக்கும்போது சவுத் ஆஃப்ரிக்கா ஏற்கனவே இந்த 5 பேருமே பெரிய ஆள். சவுத் ஆஃப்ரிக்காவில் வளங்கள் இருக்குது, ஆனால் இராணுவ பலன் பெருசாக கிடையாது. பிரேசில்லையும் வளங்கள் இருக்குது, இராணுவ பலம் கிடையாது. ஆனால் ரஷ்யாவில், இந்தியாவில், சைனாவில் இராணுவ பலம் இருக்குது. இப்போ இந்த இவங்க பூராமே ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா அமெரிக்கா ஆட்டம் கண்டுரும். ஸோ அதனால அவங்க பயந்துக்கிட்டு ஆரம்பத்திலே இவர்கள் ரசிக்க வைக்கணுன்றக்கா அவன் பண்ணுவான், நீ வாடா பார்க்கலான்றது இவங்க பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ இந்த அமெரிக்கா பாகிஸ்தானோட வர்த்தக ஒப்பந்தத்தை ஃபைனல் பண்ணி முடிச்சுட்டாங்க. பாகிஸ்தானோட ராணுவ தளபதி அங்கே போயிட்டு இந்தியாவுக்கு மானியாருக்கு ஒரு மயிரும் கிடையாது அவன்கிட்ட. பாகிஸ்தானில் ஒன்றுமே கிடையாது, கோதுமையும் அரிசியும் இருக்குது. இந்த லாங் கிரெயின் ரைஸு அதுதான் சவுத் ஏசியா ஃபுல்லாக போயிட்டுருக்கு. எண்ணெய் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்களே சார். அங்கே எங்கே காலமாட்டில் எங்கே போய் பால் கறக்கிறது? எங்கே எண்ணெய் இருக்குது? ஈரான் பார்டரில் இருக்குது, அதையும் பிரித்து விட்டு போயிடுவாங்க. ஈரான் பார்டரில் எண்ணெய் இருக்குது, அதுதான் அவன் தனி நாடு கேட்டு போராடிட்டு இருக்கானே. அவன் ஆயுதத்தை ஏந்தி அடித்தான்னா ஒருத்தன் அங்கே இருக்கவே முடியாது. அதெல்லாம் இப்போ அதாவது இது பாகிஸ்தான் ஒரு நாசமாக போன நாடு. அவன்கிட்ட கட்டமைப்பும் கிடையாது, அரசியல் ஸ்திரத்தன்மையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவனுக்காவது அடிமையாக அவனுக்காவது வாழ் பிடிச்சிக்கிட்டு வீட்டை கூட்டி வாழ்க்கையை தான் அவன் வாழ்ந்துட்டு இருக்கணுமே தவிர, இப்போ அமெரிக்கா அவனுக்கு காசு கொடுக்குறேன், ராணுவ தளபதிகிட்ட பேச வேண்டிய அவசியம் என்ன? அவன் அதிபர்கிட்ட பேசணும். ஒரு நாட்டு அதிபர் யார்கிட்ட பேசுகிறான்? அதிபர்கிட்ட பேச. இன்னும் ராணுவ தளபதிகிட்ட பேசுகிறான்னா அப்போ அந்த நாட்டையும் அவன் மிரட்டுறான்னு அர்த்தம். ஸோ அது இப்போ நம்மளுக்கு மிரட்டல் கொடுக்குறதுக்காகவும் நமக்கு செக் வைக்கிறதுக்காகவும் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது நமக்கு செக் வைக்கிற மாதிரிலாம் வராது. ஏன்னா பாகிஸ்தான் அந்தளவுக்கு வலுவான நாடு கிடையாது. அணு ஆயுதம் வச்சுருந்தா கூட அதை டெஃப்யூஸ் பண்ண நம்மளால் முடியும். நமக்கு அதற்கான இதுவும் இருக்குது. ரஷ்யா சொல்கிறாங்க நீங்கள் அமெரிக்காவை தவிர்த்து வேற ஒரு வர்த்தக மையமாக எங்களை பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ரஷ்யா கூட நம்ம நீண்ட நாளாக நட்பில் இருக்கிறோம், இது ஏற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்குது. இதே இடத்துல சீனா வராங்களா சார்? இப்போ சீனாவை நம்ம ஒரு 7 வருஷமாகவே சீனாவுக்கும் நமக்கு ஒரு சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சண்டையெல்லாம் கிடையாது. சீனாவோட இப்போ இந்தியாவை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்காவை கழட்டி விட்டு சீனாவோட டையை போட்டு தான் நமக்கு நல்லது. ஏன்னா பாரம்பரிய ரீதியாகவும் பல விஷயங்களில் சீனாவுக்கு நமக்கு ஒத்து போகும். நம்ம மக்களுக்கும் அவர்களுக்கு நீண்ட கால தொடர்புகள் தான் இருக்குது. ஸோ அதனால் சீனாவோடைய நம்ம மோதாமல் சீனாவை நம்ம வச்சுக்கிட்டோம், அதை தான் அமெரிக்கா விட மாட்டான். சீனாவும் இந்தியாவும் சேர விட மாட்டான். அதனுடைய விளைவு தான் அந்த நமஸ்தே ட்ரம்ப் அதெல்லாம் தானே சார்? இல்லை, இருந்தால் கூட சீனா உடைய டையை போட்டு நம்ம நடத்துறது தான் நமக்கு நல்லது. சீனா ஏதாவது சூழ்ச்சி பண்ணுமா சார்? ஏன்னா சீனாவும் பாகிஸ்தானும் நெருக்கமாக இருக்குது. இப்போ பாகிஸ்தான் நம்ம நெருக்கமாக இல்லைங்கப்போ அவன்கிட்ட வியாபாரம் பார்க்குறான், அவனும் வியாபாரம் பார்க்குறான், அவ்வளோதான். வியாபாரம் அதுக்காக நமக்காக அவன் பார்க்காம இருக்க மாட்டான். அவன் யாருக்கு பிடிச்சிருக்கா, யார்கிட்ட வளங்கள் இருக்கோ அவன்கிட்ட காசை கொடுத்து வாங்குறது உலகம் பூரா பிஸ்னஸ் தானே அது.
அது பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ இந்த மாச இறுதியில மோடி சீனா போறாரு, சாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு. அந்த இடத்துல சீன அதிபர், ரஷ்ய அதிபர், அப்புறம் மோடி 3 பேரும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இது எப்படியான வாய்ப்பு இல்லை, சந்திக்கிறாங்க. அப்ப எப்படியான தாக்கத்தை இது ஏற்படுத்தும் சார் அமெரிக்காவுக்கு? அமெரிக்காவுக்கு சந்திக்கிறதுக்கு முன்னாடியே அந்த தாக்கம் வந்துருச்சு. அதனால தான் இந்த 50% ஸ்ட்ராங்காக நிற்கிறான். அந்த கூட்டத்துக்கு அப்புறம் வந்து வேறு பல மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 3 பேருடைய அப்ரோச் எப்படி போகுது அப்படின்றத வச்சு அமெரிக்காவுடைய நடவடிக்கைகள் மாறும். இப்போ ரஷ்யாவையும் சீனாவையும் நம்பி இந்தியா அமெரிக்காவை எதிர்க்க முடியுமா சார்? அந்த வலிமை அமெரிக்காலாம் எதிர்க்க மாட்டாங்க. நம்ம இங்கே தான் இது என்ன சண்டையை சண்டையா அதெல்லாம் எதிர்க்கலாம் மாட்டாங்க. பேலன்ஸ் பண்ணி போவான். சரி நீ இப்படி பண்ணேன்னா நான் இவனோட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு மிரட்டல் தான். அவன் ஒரு மிரட்டல் கொடுப்பான், இவன் ஒரு மிரட்டல் கொடுப்பான். அது அப்படி தான் போயிட்டுருக்கும். ஆனால் வந்து வாய்ப்பு கிடையாது. இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு எதிரான ஸ்டாண்ட் எடுக்காது. ஆனால் நீ என்னை இந்த மாதிரிலாம் பண்ணேன்னா நான் இங்கே இது பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரியான எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு பிம்பத்தை கொடுக்குறாங்க. அது கொடுக்கும்போது அவன் சரி எனக்கு இந்த வாய்ப்பு இருக்குன்னு அவன் இது பண்ணுவான். இப்போ கூடி குறைஞ்சி அந்த மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் ஒரு சந்திப்பு நடக்கும். சந்திப்பு நடந்தோடனே சரி இப்போ இந்தியா வந்து நட்பு நாடாக இருக்குது. மோடி வந்து அமெரிக்கா போகிறாரு, எல்லா இடத்துக்கும் போகிறாரு, இலவுக்கும் போகிறாரு, எட்டுக்கும் போகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் எதுக்கு இலவுக்கு போனார், எதுக்கு எட்டுக்கு போனார் அப்படின்றது புரியுதா? இப்போ வந்து 3 பேர் ஒரு பொண்ணை சைட் அடிக்கிறாங்கன்னு வைங்க, காலேஜில் 3 பேர் சொல்கிறாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா காலையில் அவன் பைக்கில் வந்து இறங்குது, மத்தியானம் இவனோட போய் இன்னொருத்தனோட போய் லஞ்சு சாப்பிட்டு சிரித்து பேசிகிட்டு இருக்கு. சாயந்தரம் ஆனால் இன்னொருத்தன் காரில் ஏறி வீட்டுக்கு போயிடுது. இப்போ என்ன நீங்கள் கணக்கு போடுவீங்க? யாரை லவ் பண்ணுதுன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? எப்படி சார் சொல்ல முடியும்? காலையில் எவன் கூட வந்துச்சா அவங்க கூடயே சாயந்தரம் போச்சுன்னா சரி அவனுக்கு இதுக்கு ஏதோ டச் இருக்குது, ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்கன்றான். இல்லை காலையிலையும் சாயந்தரம் வந்துச்சு அவனோட தான் போச்சா, நான் மத்தியானம் லஞ்சு இவனோட சாப்பிட்டுச்சு, ரைட் அது ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம்னு நினைக்கலாம். ஆனால் 3 பேரோடையும் போகும்போது ஒருத்தனோட காலேஜுக்கு வருது, இன்னொருத்தனோட லஞ்சு சாப்பிடுது, 2 பேரும் சிரிச்சு பேசுகிறாங்க, ஒரே பாட்டில் பவுண்டை வாங்கி 2 பேரும் குடிக்கிறாங்க, ஒரே 2 ஸ்ட்ரா போட்டு. சாயந்தரம் ஆனால் இன்னொரு பையனோட பைக் ஏறி வீட்டுக்கு வெளியே எங்கேயோ போயிடுது. அப்போ என்ன சொல்லுவீங்க? இந்த நிலை தான். இப்போ ஜி வந்து சைனாவோட போகிறாரு, ரஷ்யாவோட பேசுகிறாரு, 3 பேரும் அங்கே சந்திக்கிறாங்க. அடுத்து ட்ரம்ப்பை சந்திக்க போகிறாரு. இப்போ ட்ரம்ப்பையும் சந்திக்க போகிறாரு. ஆமாம், அடுத்த மாதம் போகிறாருல. இது முடிச்சு இவங்க 3 பேர் சந்திச்சுட்டு அங்கே போகிறாரு. அதனால் அந்த பொண்ணு யாரோட போகுன்ற கதை தான் இது. குறைந்தபட்ச வரி விதித்தாலும் இந்தியாவுடைய வணிகம்ங்கிறது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் தானே சார்? இது வரைக்கும் வரிங்கிறது பெரும்பாலும் இல்லை இறக்குமதிக்கு. அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தானே சார்? ஆமாம், ஏற்படுத்தத்தான் செய்யும். தாக்கத்தை ஏற்படுத்தும். அது அப்படி எல்லாம் மக்கள் பழகிடுவாங்க. இப்போ நீங்கள் 60 ரூபா பெட்ரோல் இப்போ 110 ரூபாய் போடலையா, அந்த மாதிரி எல்லாம் பழகிடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு அவனே குறைப்பான், ஒரு 15-20% குறைப்பான். அப்புறம் இந்தியா நட்பு நாடுன்னுவாங்க, ட்ரம்ப் மோடி ஃப்ரெண்டுன்னுவாங்க. அப்புறம் திருப்பி எதுலையா முக்கிய அடிப்பாங்க, அதை வாங்கிட்டு பேசாமல் இதுதான் இப்படி தான் போயிட்டுருக்கும். தற்கால அரசியல் குறித்தான பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்.